வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம நாட்டோட தேசிய கீதம் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு 1950ல அரசியல் நிர்ணய சபையில நம்ம நாட்டோட தேசிய கீதமா தேர்ந்தெடுக்க 3 கவிதைகள் ஆராயப்பட்டன. முதலாவது முகமது இக்பால் எழுதிய சாரே ஜஹான் சே அச்சா, இரண்டாவது ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய ஜனகணமன, மூன்றாவதாக பன்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதிய வந்தே மாதரம். இதுல சாரே ஜஹான் சே அச்சா பாடல்ல சொற்கள் இசைக்கு ஏற்றதா இல்ல அப்படின்றனால அத நிராகரிச்சுட்டாங்க. அடுத்து வந்தே மாதரம் பாடல்ல தாயே உன்னை வணங்குகிறேன் அப்படின்ற வரி வரதால இஸ்லாமியர்களுக்கு ஏற்றதல்ல அப்படின்ற காரணத்தால தேர்ந்தெடுக்கப்படல. ஃபைனலா பாத்தீங்கன்னா தாகூரோட ஜனகணமன ஏகமனதா அங்கீகாரம் பெற்றது. தாகூரோட ஜனகணமன ஜனவரி 24, 1950ல தேசிய கீதமா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்திய தேசிய கீதமான இது பாடப்படும் நேரம் பாத்தீங்கன்னா 52 வினாடிகள். இந்த பாடல் முதலில் டிசம்பர் 27, 1911ல நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டது. 5வது ஜார்ஜ் மன்னர் இந்தியாவுக்கு வந்தபோது ரவீந்திரநாத் தாகூரால் எழுதப்பட்டது இந்த வரவேற்பு கவிதை. வங்காளி மொழியிலிருந்து சமஸ்கிருதத்துக்கு மாற்றப்பட்டு பின் ஹிந்தி வடிவத்துக்கும் உச்சரிப்பு மற்றும் அர்த்தம் மாறாமல் மற்ற மொழிகளுக்கும் மாற்றப்பட்டு அனைவராலும் பாராட்டப்பட்ட தேசிய கீதமாக மாறி புகழ் பெற்றது. The lessons we learn from pain will always make us the strongest. Thanks for watching.